அந்த காலகட்டத்திலேயே விஐபி கலாச்சாரத்திற்கெல்லாம் நபிகள் நாயகம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஒரு பெரிய விஐபி நடந்து வந்தா பக்கத்துல யாரும் வரக்கூடாது, தள்ளுங்க தள்ளுங்க ஒதுங்குங்க, அவர் அந்த ரூட்ல போவார், நம்ம எல்லாம் இந்த ரூட்ல போகணும், அவருக்கு தனி தட்டு, அவர் சாப்பிடுவதற்கு தனி உணவு வகை. உங்களுக்கு என்ன? அதான் எனக்கு ஒரு ஆட்சியாளர் நம்மை போன்ற சாதாரண நபர் அல்ல, பதவிகள்ல பொறுப்புகள்ல உள்ளவர்கள் அல்ல, ஒரு கவுன்சிலர் அல்ல, ஒரு எம்எல்ஏ அல்ல, ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக நபிகள் நாயகம் இருந்த போதிலும் குடிமக்களில் ஒருவராக தன்னை பொருத்திக் கொண்டார்கள். இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி முறை. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் இந்த முறையில் ஆட்சி செய்தால்தான் நபிகள் நாயகத்தின் ஆட்சி முறையை பின்பற்றியவர்களாக ஆவார்கள். இந்த முறையை பின்பற்றாமல் உலகத்தில் என்ன முறை காணப்படுகிறதோ, மேற்கத்திய நாடுகளில் என்ன முறை காணப்படுகிறதோ, ஏனைய பகுதிகளில் பிரதேசங்களில் என்ன முறை காணப்படுகிறதோ அந்த மெத்தடிலே போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் தங்களை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் நபிகள் நாயகம் வழி அவர்கள் ஆட்சி செய்பவர்களாக மாறமாட்டார். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாடலை நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லித் தராங்க. எல்லாம் ஒண்ணு, நீயும் ஒண்ணு நானும் ஒண்ணு. எந்த ஈகோவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடையாது. அதெல்லாம் ஆட்சியாளர்கள் ஈகோ பார்ப்பாங்கல்ல, குடிமக்கள்ல ஒரு ஆளை நான் போய் உட்கார்றதா, அவனுக்கு பக்கத்துல ரெண்டு பேருக்கு பக்கத்துல நான் உட்கார்றதா, அவங்க ரெண்டு பேர் மேல இருக்க நான் வாகனத்தை கீழே இழுத்துட்டு போகணும், அந்த ஈகோவே ரசூலுல்லாஹ்வுக்கு பொதுவாவே கிடையாது. ஆட்சியாளர்ங்கிற முறையில மட்டும் இல்லை, அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளத்துல துளி அளவு கூட ஈகோ இருந்ததே கிடையாது. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அருள் நிறைந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வை தொழுது வணங்கியவர்களாக அவனது ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். ரமலான் மாதத்தின் முதல் ஒரு வார காலத்திற்குண்டான தலைப்பாக அன்னலாரின் ஆட்சி முறை என்கிற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்தார்கள், புகழ்ச்சியை விரும்பாத, மக்களோடு மக்களாக பழகக்கூடிய, மக்களின் வலியை புரிந்து அதுபோன்ற சமயங்களில் களத்தில் மக்களோடு நின்ற ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதற்குரிய சான்றுகளை நேற்றைய தினம் பார்த்தோம். நேற்று நாம் இறுதியாக பார்த்த அஹ்ஸாப் என்கிற யுத்தத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களோடு சேர்ந்து குழி தோண்டினார்கள், மண் சுமந்தார்கள். ஒரு பாறை நபித்தோழர்களால் உடைக்க முடியாத பொழுது அல்லாஹ்வின் தூதர் தானே களத்தில் இறங்கி அந்த பாறையை உடைத்தார்கள் என்பது வரையிலையும் பார்த்தோம். நபிகள் நாயகம் அவர்கள் உடைத்தது வெறும் பாறையை மட்டுமல்ல, அங்கு உடைக்கப்படுகிற பாறை என்பது ரசூலுல்லாஹ்வினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் ஆட்சியாளருக்கும் மக்களுக்குமான எங்கெல்லாம் திரை போடப்படுகின்றதோ அத்தனை திரைகளையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உடைத்தார்கள். நபிகள் நாயகம் ஒருபோதும் நான் மேலே நீங்கள் எல்லாம் கீழே என்று நபிகள் நாயகம் இருக்கவில்லை. என்னை நீங்கள் சந்திக்க வரக்கூடாது என்று நபிகள் நாயகம் மக்களுக்கு தடை போடவில்லை. எந்த நேரத்திலும் யார் விரும்பினாலும் நபிகள் நாயகத்தை சந்தித்து, ஒரு ஆட்சியாளர் என்கிற முறையில் குடிமக்களில் யாரும் நபிகள் நாயகத்தை சந்தித்து, அந்த குடிமக்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அடிமை பெண்ணாக கூட இருக்கலாம், நபிகள் நாயகத்தை விரும்பிய நேரத்தில் சந்தித்து தம்முடைய பிரச்சனைகளை தெரிவித்துக் கொள்ள முடியும். அதற்குண்டான ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் ஒரு ஆட்சியாளர் என்கிற முறையில் நபிகள் நாயகத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு மக்கள் அணுகக்கூடிய ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆட்சியாளர் என்கிற முறையில் நபிகள் நாயகம் அவர்கள் ஒருபோதும் தனக்கென்று ஒரு தனிச்சலுகையை கோரியதே கிடையாது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி முறையெல்லாம் எப்படி இருக்கிறது? உலகளாவிய அளவில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட ஆட்சியாளர்னு சொல்லும்போது தங்களுக்குன்னு தனி சலுகை வேண்டும், தங்களுக்கென்று தனி சட்டம் வேண்டும். அவங்க ரோட்டில் போகும்போது மக்கள் எல்லாம் தடுக்கப்படுவார்கள், எவ்வித இடையூறும் இல்லாமல் மக்கள் ஒரு பாதையில் செல்கின்ற பொழுது அந்த பாதையில் போக மாட்டாங்க. இது சிஎம் போகக்கூடிய பாதை, இது பிரதமர் செல்லக்கூடிய பாதை, இது மன்னர் செல்லக்கூடிய பாதை, உலகளாவிய அளவில் அப்படித்தான் நடைமுறை இருக்கிறது. அப்போ அவர்கள் எல்லா வகையிலையும் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்ட ஆட்சியாளர்கள் எல்லா வகையிலையும் தங்களுக்கென்று தனி சலுகை வேண்டும் என்று கோரக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் காலத்திய மன்னர்களும் அப்படிப்பட்ட தனி சலுகைகளை கோரினார்கள். அதனால தான் மக்கள் இருந்து அவங்க தனித்து ஒதுங்கி இருந்தாங்க. நபிகள் நாயகம் அப்படி இல்லை, எனக்குன்னு எந்த தனி சலுகையும்லாம் வேண்டாம், உங்களுக்கெல்லாம் என்னவோ அதுதான் எனக்கும். மக்களில் ஒருவராக நபிகள் நாயகம் அவர்கள் தன்னை பொருத்தி கொண்டார்கள்.
தனக்கென்று தான் ஆட்சியாளர் என்கிற வகையில் எந்த தனிச்சலுகையையும் கோராதவர்களாக நபிகள் நாயகம் இருந்தார்கள். பல சான்றுகளை நாம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பார்க்கணும். பத்ர் யுத்தம், அந்த பத்ர் யுத்தத்தின் போது இது முஸ்லிம்களின் மீது திணிக்கப்பட்ட ஒரு யுத்தம் என்பதை நாம் அறிவோம். வரலாற்றை படிக்கின்ற பொழுது நாம தெரிந்து கொள்ள முடியும். அதுல எதிரிகள் எல்லா வகையிலும் சக்தி பெற்றவர்களாக இருக்கிறாங்க, வலிமையானவர்களாக இருக்கிறாங்க. எண்ணிக்கையால் அவர்கள் வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆயுதங்களால் வலிமை பெற்றவர்களாக, வாகனங்களால் வலிமை பெற்றவர்களாக, எல்லா வகையிலையும் எதிரிகள் வலிமை பெற்றவர்களாக இருந்த ஒரு யுத்தம் தான் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்கள் எல்லா வகையிலும் பலவீனமானவர்களாக இருந்தார்கள். எண்ணிக்கை அவங்க 1000ல இங்க 300 பேர்களுக்குரிய வாகனம் இருக்கா? அதுவும் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் வாகனம் என்பது என்ன? ராக்கெட்டா, விமானமா, குதிரை, ஒட்டகம், இது போன்றவைகள் தான் யுத்தத்தில் போது கலந்து கொள்ளக்கூடிய வாகனங்களாக இருந்தது. அப்ப அந்த 300 நபர்களுக்கு தக்க வாகனமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இல்லை. ரொம்ப குறைவான வாகனம், சொல்ல போனா 100 அளவுக்குள்ள வாகனம் தான் இருக்கு. ஒரு ஒட்டகத்துல, ஒரு வாகனத்துல 3 பேர் ஏறி பயணிக்க வேண்டும். ஒரு ஒட்டகத்தை கொடுத்தோம்னா நீங்க 3 பேர் இதுல டிராவல் பண்ணிக்கங்க, நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஒட்டகத்தில் பயணித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி பங்கிட்டு கொடுக்கக்கூடிய நிலைதான் இருந்தது. 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்கிற வீதத்தில் பங்கிடப்படும் பொழுது 3 பேர் ஒரே நேரத்தில் ஒட்டகத்தில் ஏறி உட்கார முடியுமா? 3 பேரும் ஒரே நேரத்தில் ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்தோம்னா ஒட்டகம் அங்கேயே படுத்துட வேண்டியதுதான், பயணம் பண்ண முடியாது, அங்கேயே ஸ்டாப் ஆகி நிற்க வேண்டியதுதான். அப்ப என்ன செய்யலாம்? 2 பேர் ஒட்டகத்தில் ஏறி பயணிப்பாங்க. ஒருத்தர் ஒட்டகத்தினுடைய அந்த கயிறை பிடித்து கொண்டோ, ஒட்டகத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஏதேனும் ஒரு பொருளை பிடித்து கொண்டு ஒட்டகத்தை முன்னால் இருந்து இழுத்து கொண்டு செல்வார். அவர் ஒட்டகத்தை இழுத்து செல்பவராக இருப்பார். 2 பேர் ஒட்டகத்தில் பயணிப்பாங்க. அப்போ ஒரு நேரத்தில் 2 பேர் வாகனத்தில் இருப்பாங்க, ஒருத்தர் கீழே இருந்து ஒட்டகத்தை இழுத்துட்டு போவார். இந்த வகையில 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் இப்படி பங்கு வச்சு கொடுத்தாச்சா? இப்ப ரசூலுல்லாஹ் ஆட்சியாளர் தானே, பெரிய மன்னர் தானே, அவங்க நினைத்தால் என்ன முடிவெடுக்கலாம்? எனக்கு 2 ஒட்டகம் வேணும், ஏன் தலையை நான் அங்க வைப்பேன், காலை அந்த பக்கம் வைப்பேன், அந்த மாதிரி நான் டிராவல் பண்ண போறேன், விரும்பினா அப்படி சொல்லியிருக்கலாம். அல்லது எனக்கென்று தனி ஒட்டகம் வேண்டும் அப்படியா சொல்லலாம்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் என்ன ரூல் சொன்னாங்களோ, 3 பேருக்கு ஒரு ஒட்டகம்னு சொன்னாங்கல்ல, அந்த ரூல்ல தன்னையும் பொருத்தி கொண்டார்கள். வாங்க என்னுடைய ஒட்டகத்தில் வாங்க, 2 பேர் வாங்க கூப்பிடுறாங்க. அபு லுபாபா நீங்க வாங்க, அலி நீங்க வாங்க, நம்ம 3 பேர் இந்த ஒட்டகத்தில் டிராவல் பண்ணுவோம். பாருங்க, மக்களுக்கு எதை சொன்னார்களோ, தான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக இருந்தும் தனக்குன்னு ஒரு வாகனத்தை ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்டா மக்கள் குறை காண போறார்களா? அதை யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா? இது அநியாயம் என்பார்களா? ஒருபோதும் சஹாபாக்கள் அப்படி சொல்ல மாட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா வகையிலும் அப்படியான ஒரு உரிமை இருந்த போதிலும் கூட ரசூலுல்லாஹ் அதை எடுக்கலை. என்னுடைய ஒட்டகத்தில் வாங்க, 2 பேர் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2 பேர் தான் மேலே ஏற இயலும், ஒருத்தர் கீழே ஒட்டகத்தை இழுத்துட்டு போகணும். ரசூலுல்லாஹ்வும் அலி அவர்களும் இருக்கிறார்கள், அபு லுபாபா இழுத்துட்டு போறாரு. அடுத்து ரசூலுல்லாஹ்வும் அபு லுபாபாவும் மேல இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வும் அலி அவர்களும் மேல இருக்கிறாங்க. அபு லுபாபா ஒட்டகத்தை இழுத்து செல்கிறார். அலி அவர்களின் முறை வந்து விட்டது, அபு லுபாபா அவர்களின் முறை வந்து விட்டது. இப்ப கீழே இறங்கி ஒட்டகத்தை இழுத்து செல்லக்கூடிய முறை யாருடைய முறை? ரசூலுல்லாஹ்வுடைய முறை. ரசூலுல்லாஹ் கீழே இறங்க முற்படும் பொழுது 2 நபித்தோழர்களும் சேர்ந்து, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து நபிகள் நாயகத்திடம் சொன்னார்கள், இருக்கம் அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அதிலே உட்கார்ந்து வாங்க, இந்த ஒட்டகத்திலேயே நீங்கள் பயணியுங்கள், ஹத்தா நம்ஷிய அன்க, உங்கள் சார்பாக நாங்கள் இருவரும் நடக்கின்றோம். உங்க முறை கீழே நீங்க இறங்கக்கூடிய முறை வரும் பொழுது உங்க சார்பாக நாங்க 2 பேரும் மாறி மாறி கீழே ஒட்டகத்தை இழுத்துக்கிறோம், நீங்க ஒட்டகத்திலேயே அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி, அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். என் முறை வருகின்ற பொழுது நான் கீழே இறங்கிடுவேன். ஏன்? நீங்கள் இருவரும் என்னை விட வலிமையானவர்களா? என்னை விட உடல் வலிமை உங்களுக்கு இருக்கின்றதா? உடல் வலிமை என்று பார்த்தாலும் நீங்கள் இருவரும் என்னை விட மிஞ்சியவர்கள் அல்ல. ஒமா அன பி அகுனா அனில் அஜ்ரி மின்குமா, உங்கள் இருவருக்கும் எந்த நன்மை தேவைப்படுகிறதோ அதை விட்டு நான் தேவையற்றவன் அல்ல, எனக்கு நன்மை வேணும். எப்படி 2 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன் வைக்கிறாங்க. அது என்னப்பா அது? என்னையே இறங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்க 2 பேர் மட்டுமே நன்மையை கொள்ளடிக்கலாம்னு பாக்குறீங்களா? எனக்கு அந்த நன்மை வேண்டாமா? உங்கள் இருவருக்கும் எந்த நன்மை தேவைப்படுகிறதோ அந்த நன்மையை விட்டு, அந்த இறை கூலியை விட்டு நான் தேவையற்றவன் அல்ல, அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நன்மையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்படி சொன்ன ஒரு ஆட்சி தலைவர் உண்டா? நம்மெல்லாம் சர்வ சாதாரண நன்மை என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுப்போம். தொழுகைக்கு வருவோம், முதல் சப்பில் இடம் இருக்கும், இவர் ஆல்ரெடி அந்த கர்ச்சீப்பை போட்டாராம், கர்ச்சீப்பையோ
அல்லது செல்போனையோ முன்னால் போட்டார்னு வைங்க, 10 பேர் சேர்ந்து புல்டோசரை வச்சு தள்ளுனாலும் தள்ள மாட்டார். என் பொருள் இங்கே இருக்குன்னா இங்கே தான் நிற்பேன், நின்னா இங்கே நின்று தான் துழுவேன். இவர் வலை பக்கத்தில் உள்ளவர் தள்ளி விடுவார், போப்பா முன்னால் இடம் இருக்குல்ல நீ போ, நீ போ. எது முதல் சப்பில் இடம் இருக்கும். அப்படி இடம் இருக்கின்ற பொழுதும் நாம முந்திக் கொள்ளாமல் அடுத்தவர்களை தள்ளி வைப்போம். இன்னும் சில நேரங்களில் இக்காமத்து சொல்லத்துக்கு ஆள் இல்லாத பொழுது இமாம் என்ன செய்வார், மைக்கை கொடுத்து இக்காமத்து சொல்லுங்குவார். அவர் பவ்யமாக மைக்கை வாங்கி நீங்கள் சொல்கிறீங்களா, அடுத்த ஆள்கிட்ட கொடுப்பார், நீங்கள் சொல்லுங்களேன், இந்த இடது பக்கம் நீங்கள் கொடுக்க, நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன காரணம்? நன்மையை நம்ம விட்டு கொடுக்குறது. இதே இமாம் நீங்கள் முதல் சப்பில் வந்துட்டீங்க, இந்தாங்க பிடிங்க 1 லட்சம் நம்ம கையில் தந்தாருன்னா அதை வாங்கி அடுத்தவங்ககிட்ட கொடுப்போமா? 1 லட்சமா எனக்கு வேண்டாம் பாய், நீங்கள் ஒரு 50,000 வச்சுக்கிறீங்களா, இந்தாங்க நீங்கள் ஒரு 50,000 வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கு கொடுப்போமா? நன்மை நம்மட்டு என்ன, முதல் சப்பில் வர்றதுக்குன்னு பெரிய நன்மைகள் இருக்கிறது. அதுபோல பாங்கு இக்காமத்து சொல்வதற்கென்று சில நன்மைகள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம இலகுவாக அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுத்துருவோம். அப்போ இங்கே வணக்க வழிபாட்டு ரீதியான அந்த பார்வையும் நம்ம முன்வைக்க இயலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை விட்டு கொடுப்பதற்கு நான் தயாரில்லை, இது இபாதத்து சம்பந்தப்பட்ட ஒரு பார்வை. அதை மட்டும் ரசூலுல்லாஹ் அந்த பார்வையை மட்டும் முன்வைக்கல. உடல் வலிமையில் உங்களை விட நான் திடாகத்தனமானவன், நான் ஆரோக்கியமானவன். அது என்ன என்ன நீங்கள் உட்கார சொல்கிறீங்க, உங்களுக்கு என்னவோ அதுதான் எனக்கும், எனக்கு தனி சலுகையெல்லாம் வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தனி சலுகையை மறுத்து விட்டார்கள் என்கிற செய்தியை அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக 3965 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியாக பார்க்கணும். அப்போ பாருங்க, அந்த காலகட்டத்திலேயே இந்த விஐபி கலாச்சாரத்திற்கெல்லாம் நபிகள் நாயகம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இவர் பெரிய விஐபி, இவர் நடந்து வந்தால் பக்கத்தில் யாரும் வரக்கூடாது, தள்ளுங்க தள்ளுங்க ஒதுங்குங்க, அவர் அந்த ரூட்டில் போவார், நம்மளாம் இந்த ரூட்டில் போகணும், அவருக்கு தனி தட்டு, அவர் சாப்பிடுவதற்கென்று தனி உணவு வகை, இந்த பேச்சு உங்களுக்கு என்ன, அதுதான் எனக்கும். ஒரு ஆட்சியாளர் நம்மை போன்ற சாதாரண நபர் அல்ல, ஒரு ஏனைய பதவிகளில் பொறுப்புகளில் உள்ளவர்கள் அல்ல, ஒரு கவுன்சிலர் அல்ல, ஒரு எம்எல்ஏ அல்ல, ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக நபிகள் நாயகம் இருந்த போதிலும் குடிமக்களில் ஒருவராக தன்னை பொருத்தி கொண்டார்கள். இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி முறை. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் இந்த முறையில் ஆட்சி செய்தால்தான் நபிகள் நாயகத்தின் ஆட்சி முறையை பின்பற்றியவர்களாக ஆவார்கள். இந்த முறையை பின்பற்றாமல் உலகத்தில் என்ன முறை காணப்படுகிறதோ, மேற்கத்திய நாடுகளில் என்ன முறை காணப்படுகிறதோ, ஏனைய பகுதிகளில் ஏனைய பிரதேசங்களில் என்ன முறை காணப்படுகிறதோ அந்த மெத்தடிலே போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் தங்களை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் நபிகள் நாயகம் வழி அவர்கள் ஆட்சி செய்பவர்களாக மாற மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாடலை நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. எல்லாம் ஒன்று, இப்போ நீயும் ஒன்று நானும் ஒன்று, எந்த ஈகோவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடையாது. அதெல்லாம் ஆட்சியாளர்கள் ஈகோ பார்ப்பாங்கல்ல, குடிமக்களில் ஒரு ஆளை நான் போய் உட்கார்றதா, அவனுக்கு பக்கத்தில் 2 பேருக்கு பக்கத்தில் நான் உட்கார்றதா, அவருக்கு அவங்க 2 பேர் மேலே இருக்க நான் வாகனத்தை கீழே இழுத்துட்டு போகணும், அந்த ஈகோவே ரசூலுல்லாஹ்வுக்கு பொதுவாகவே கிடையாது. ஆட்சியாளருங்கிற முறையில் மட்டும் இல்லை, அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளத்தில் துளி அளவு கூட ஈகோ இருந்ததே கிடையாது. எல்லா வேலையும் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல நபிகள் நாயகத்தை பற்றி கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டில் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்களா, என்ன மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நமக்கெல்லாம் ஒரு சிறந்த பாடம் அது. யக்ஸிஃபுன் அலஹு, நபிகள் நாயகம் தம்முடைய வீட்டில் தனது செருப்பை தானே சரி செய்து கொள்வார்கள். செருப்பு வார அதிர்ச்சி, செருப்பில் சின்ன பிரச்சனை, தனது செருப்பை தானே சரி செய்து கொள்வார்கள். வயகீது சௌபஹு, தனது கிழிந்து போன ஆடைகளை தானே தைத்துக் கொள்வார்கள். ஆடையை ஏதாவது கிழிஞ்சிருக்குன்னு சொன்னால் கிழிந்து போன தம்முடைய பழைய ஆடைகளை தாமே தைத்துக் கொள்வார்கள். வயஅமலு ஃபீ பைத்திஹி கமா யஅமலு அஹதுக்கும் ஃபீ பைத்திஹி, உங்களில் ஒருவர் தமது வீட்டில் இருக்கின்ற பொழுது என்னென்ன அலுவல்களில் நீங்கள் ஈடுபடுவீர்களோ அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அதெல்லாம் ஈகோ பார்க்க மாட்டாங்க. தான் செருப்பை தானே தைத்துக் கொள்வார்கள், தன்னுடைய கிழிந்த ஆடையை தானே சரி செய்து கொள்வார்கள், வீட்டு வேலைகளில் எங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, இந்த சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும், வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டில் மனைவிமார்கள்ட்ட கேட்கணும், எப்படி உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவார், உபத்திரவம் பண்ணாமல் இருந்தால் போதும். கிச்சனுக்கு வந்து அதை எடுத்து இதை மாற்றி, இதை எடுத்து அதை மாற்றி, வெண்ணி போட்டாலே பெரிய அதிசயம், அவர் எங்களுக்கு ஹெல்ப் வேற பண்ணணுமா, இப்படி தான் பதில்கள் வரும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன பதில் வருது, வீட்டில் எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க, இது அதெல்லாம் பிரித்து பார்க்கறது இல்லை. செருப்பு தைக்கிறதா இருந்தால் தைச்சுக்குவாங்க, அவங்க செருப்பு அவங்களை தைத்துக் கொள்வார்கள், அவங்க கிழிஞ்சு போன ஆடை அவங்களை தைத்துக் கொள்வார்கள், எங்களுக்கு வீட்டு வேலைகளில் கூட ஒத்தாசையாக இருப்பார்கள். என்ன காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய மைண்டில் நான் பெரிய ஆளு, வீட்டுக்குள்ளே போகும்போது குடும்ப தலைவனாக தன்னை கருதுவார்கள்.
ஆட்சி செய்கின்ற காலகட்டத்திலேயே குடிமக்கள்கிட்டயே வேறுபாடு காட்டலையே. ஆட்சியாளர் என் பக்கத்தில் நிற்காத, என்னை விட்டு தள்ளிப்போ, எனக்கு தனி சலுகை காட்டு கோரலையே. ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுதே ஈகோ இல்லாம ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முறையை கடைபிடிக்கின்ற பொழுது குடும்பத்தில் பார்ப்பாங்களா? அந்த சிந்தனையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்ததில்லை. அதைத்தான் நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் அந்த அம்சம் பிரதிபலிப்பதை நீங்க பார்க்க இயலும். ஒரு முறை பள்ளிவாசல்ல தொழுகைக்காண்டி வர்றாங்க, கிப்லாவுக்கு நேராக போறாங்க. கிப்லா திசையில் எச்சில் உமிழப்பட்டிருக்கிறது, சுவத்தில் சளி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அல்லாஹ்வினுடைய தூதர், ஒரு ஆட்சியாளர். பள்ளிவாசல்ல தமக்கு கண்ணுக்கு முன்பாக கிப்லா திசையில் எச்சில் உமிழப்பட்டிருப்பதை பார்த்துட்டு தம்முடைய கையால் அதை சுரண்டினார்கள். ஃபஹக்கஹு பியதிஹி, தம்முடைய கையால் அதனை சுரண்டினார்கள். புகாரில 407வது செய்தி. சுரண்டி விட்டு மக்களுக்கு சொன்னாங்க, நீங்க தொழுகையில் நிற்கும் போது அல்லாஹ்வோட உரையாடி கொண்டிருக்கிறீர்கள், தொழுகையில் நிற்கும் போது கிப்லா திசையை முன்னோக்கி நீங்கள் எச்சில் உமிழாதீர்கள். காலுக்கடியில் அவசியம் என்றால் ஒரு கிழிந்த ஏதேனும் ஒரு ஆடையின் ஒரு ஓரத்தில் எச்சில் உமிழ்ந்து விட்டு ஆடையை கசக்கி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் இது மாதிரி டைல்ஸ் எல்லாம் கிடையாது, விரிப்புகள் இல்லை, வெறும் வெற்று மணலில் தான் அவங்க தொழுகைக்கு வந்து தயாராகி நின்றார்கள். அதனால நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதிகமாக எச்சில் வருதா, ஆடையின் ஒரு ஓரத்தில் எச்சிலை உமிழ்ந்து விட்டு கசக்கி கொள்ளுங்கள், இல்லையா காலுக்கடியில் எச்சிலை துப்பி விட்டு மண்ணால் மூடி விடுங்கள். அப்ப மண் இருக்குது, காலுக்கடியில் எச்சிலை துப்பி விட்டு மண்ணால் மூடிக்கொள்ளுங்கள். அது அல்லாம கிப்லா திசையை முன்னோக்கி எச்சில் உமிழாதீர்கள். காரணம் ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவர் தம்முடைய இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கிறார். தொழுகையில் நிற்கும் போது சும்மா இல்லை, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம், அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். இந்த சம்பவத்தில் நாம கவனிக்க வேண்டியது என்ன? இதுல வணக்க வழிபாடு சார்ந்த அம்சமும் இருக்கிறது. இறையச்சம் எந்த அளவிற்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும் என்கிற அறிவுரையை ரசூலுல்லாஹ் முன்வைக்கிறாங்க, அதையும் நாம பார்க்கிறோம். ஒரு ஆட்சியாளர் இதையெல்லாம் செய்ய முடியுமா? பள்ளிவாசல்ல கண்ணுக்கு முன்பாக பார்க்கிற எச்சில ரசூலுல்லாஹ் சொன்னா துடைக்கிறதுக்கு ஆள் இல்லையா? ஒரு 2 பேர் அழைத்தால் வாங்க இது கிளீன் பண்ணுங்கன்னு சொன்னா கிளீன் பண்ண மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னா எதை வேண்டுமானாலும் எந்த உத்தரவையும் செயல்படுத்துவதற்கு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் தாமே தம்முடைய கையால் அந்த எச்சிலை அந்த சளியை அகற்றினார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு சிறந்த துளி கூட ஈகோ பார்க்காத, மக்களில் இருந்து தம்மை வேறுபடுத்தி பார்க்காத, தமக்கு சலுகை கூறாத ஒரு ஆட்சியாளர் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. நம்ம எச்சிலை நம்ம தொடுவோமா? தெரியாம நம்ம எச்சில் பள்ளிவாசல் கீழே விழுந்துட்டு நம்மளே கை வைப்பதற்கு அசிங்கப்படுவோம். யாரோ ஒருவருடைய எச்சிலை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கை வைத்து சுத்தப்படுத்தினார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அதே மாதிரி அனஸ் பின் மாலிக் என்கிற ஒரு நபித்தோழர் அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய சகோதரர் அப்துல்லா என்பவரை அழைத்து நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்கு சென்றேன். ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு போகும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வீட்டில் ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. என்ன வேலையில் ஈடுபடுறாங்க? ஃபி யதிஹி அல் மீசம், அல்லாஹ்வின் தூதருடைய கையில் சூடு போடக்கூடிய ஒரு கருவி இருந்தது, அடையாளம் போடக்கூடிய ஒரு கருவி இருந்தது. அந்த கருவியை வைத்துக்கொண்டு யசிமு இபில சதகத்தி, சதக்காவினுடைய ஒட்டகத்திற்கு தானே அடையாளமிட்டு கொண்டு இருந்தார்கள். புகாரில 1502வது செய்தி. ரசூலுல்லாஹ்வை அனஸ் பின் மாலிக் அவர்கள் சந்திக்க செல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் என்ன வேலையில் இருக்கிறாங்க? சதக்காவினுடைய ஒட்டகங்கள், மக்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய சதக்காவின் ஒட்டகங்கள் இருக்கு, அது தம்முடைய சொந்த ஒட்டகங்களோடு கலந்து விடக்கூடாது, ஏனைய ஒட்டகங்களோடு கலந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சதக்கா ஒட்டகத்துக்கு அடையாளம் போடுறாங்க, தானே அடையாளம் போடுறாங்க. தன்னுடைய கையில் அந்த அடையாளம் போடக்கூடிய கருவியை வைத்துக் கொண்டு தானே அடையாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆட்சியாளர் இது எல்லாமே செய்யணும். அப்படி இப்படி செய்யக்கூடிய உலகத்தில் எந்த ஆட்சியாளராவது உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு எளிமையான மக்களோடு மக்களாக பழகக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள். அதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை பாருங்க, அவங்க உடுத்தக்கூடிய ஆடைகள், அவங்க பயன்படுத்தக்கூடிய வாகனம், அவர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் எல்லாமே ஆடம்பரத்தின் உச்சமாக இருக்கும். ஆட்சியாளர்கள் அதிகார மட்டத்தில் உள்ளவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் எல்லா வகையிலையும் ஆடம்பரத்தோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லா வகையிலையும் ஆடம்பரத்தை வெளிப்படுத்த அவங்க போடக்கூடிய ஆடையில் ஒரு பெரிய ஆடம்பரம் இருக்கும். கேட்டால் ஏழைத்தாயின் மகன் சொல்வார், போட்டுக்கிற கண்ணாடி விலையை கேட்டோம்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம். ஏழைத்தாயின் மகன்வார், கோட்டு எவ்வளோ, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கோட்டு எவ்வளோ இருக்கும், பல லட்சங்கள் போகும். அப்போ இப்படியாக எல்லாவற்றிலையும் அவர் இவர்னு வித்தியாசம்லாம் இல்லை. எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி
அவங்களுடைய உணவு முறைகளில் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பகட்டு வெளிப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படி பகட்டு இருந்துச்சா? பல வகை உணவு அவங்க சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்களா? எதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு போனாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பொறுத்தவரை எது கிடைக்கின்றதோ அதை சாப்பிட்டு தம்முடைய பசியை போக்கிக் கொண்டார்கள். பெரிய அளவிற்கு மூட்டை மூட்டையாக உணவு குவியல்களை சேர்த்து வைப்பவர்களாக நபிகள் நாயகம் இல்லை. உணவு உண்பதிலேயோ உடை உடுத்துவதிலேயோ ஆடம்பரத்தை பகட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. கிடைக்கிறது சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்வாங்க. புகாரில் 201வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பார்க்குறோம், நபிகள் நாயகம் சொல்றாங்க, லவ் துஈது இலா திராஇன் அவ் குராஇன் ல அஜப்து. எனக்கு விருந்துக்கு நீங்கள் அழைப்பீர்களானால், எப்படி ஆட்டினுடைய கால் பகுதி சப்பை, அந்த தொடப்பகுதி இருக்குல்ல, முட்டுக்காலுக்கு கீழே உள்ள பகுதி, அந்த பகுதியை கொண்டு நீங்கள் உணவு சமைத்து என்னை அழைத்தாலும், அவு குராஇன் அல்லது கடைசி சூப்லாம் போடுவாங்கல்ல, காலினுடைய கடைசி பகுதி, அந்த சதையே இல்லாமல் வெறும் எலும்பு நரம்பும் உள்ள ஒரு பகுதி, அந்த பகுதியை கொண்டு உணவு தயாரித்து என்னை நீங்கள் அழைத்தாலும் அந்த அழைப்புக்கு நான் பதில் அளிப்பேன். நீங்கள் எதை வச்சிருக்கிறீங்களா விஷயம் இல்லை. ஆட்டு சப்பையை கொண்டு என்னை விருந்துக்கு அழைத்தாலும் நான் வருவேன். அதை எனக்கு அன்பளிப்பாக தந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். அதே போல ஆட்டுக்காலினுடைய கடைசி பகுதி, சதையே இல்லாத எலும்பும் நரம்பும் உள்ள பகுதி, அந்த பகுதியை கொண்டு நீங்கள் உணவு சமைத்து என்னை அழைத்தாலும் அதற்கும் நான் பதில் தருவேன். என்ன உணவு, எத்தனை வகை உணவு இருக்கலாம்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு விருந்து வைக்கிறதா இருந்தால் என்ன 108 வகை உணவு போடணும், மெனு அவர்களுக்கு கொடுக்கணும். என்னென்ன சூப்பில் எத்தனை வகை சூப் இருக்கு, வெஜ்ஜில் எத்தனை வகை வெஜ் இருக்கு, நான்வெஜ்ஜி சாப்பிட்றவராக இருந்தாருன்னா நான்வெஜ்ஜில் எத்தனை வகை இருக்கு, எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 108 வகை அவருக்கு நம்ம காட்டணும். மெனு இதுதான் பிரதமருடைய உணவு மெனு, இதுதான் முதல்வர் சாப்பிடக்கூடிய உணவு மெனு. அப்போ விருந்துக்குன்னு போனாங்கன்னா பெரிய அளவுக்கு படோபடம் பண்ணக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அப்படியான விருந்து அழைப்புகளுக்குத்தான் அவர்கள் பதிலளிப்பவர்களாக இருப்பார்கள் உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் என்ன விருந்து கூப்பிட்டாலும் வருவேன், இப்போ ஏழை கூப்பிட்டாலும் வருவேன், பெரியவர்கள் கூப்பிட்டாலும் வருவேன், என்ன உணவு என்றாலும் நான் வருவேன், எனக்கு உணவு முக்கியம் இல்லை, நீங்கள் அழைத்தால் உங்களுடைய அழைப்புக்கு நான் பதிலளிப்பேன் என்கிற அளவுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை இருந்தது என்பதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு அடிமை, புகாரில் 5433வது இலக்கத்தில் பதிவான செய்தி, ரசூலுல்லாஹ்ட்ட வேலை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அடிமை, அவர் தைக்கக்கூடியவரும் கூட. ரசூலுல்லாஹ் விருந்து கூப்பிடுறாரு, வாங்க என் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. யார்? ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை விருந்து கூப்பிடுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விருந்துக்கு போனாங்க. விருந்துக்கு போனால் என்ன இருந்துச்சு? காய்ந்த ரொட்டியும் சுரக்காயும் இருந்துச்சு. சுரக்காய் இருக்குல்ல இது, அப்போ அந்த காய்ந்த ரொட்டியையும் சுரக்காவை தொட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு வந்துட்டாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. நமக்கு அப்படி சுரைக்காவை வச்சு ஒரு விருந்து கொடுத்தோம்னா நம்ம அதை சாப்பிடுவோமா? இது என்ன, இது கறி இல்லாத விருந்தா அப்படின்ட்டுருவார். கறி வைக்கலன்னு வைங்க, நீ முஸ்லீம் தானா முத, இப்படிலாம் கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. அப்போ விருந்து என்று சொன்னாலே பல வகை உணவுகள் இருக்கணும். நமக்கு ரசூலுல்லாஹ் அப்படி பல வகை இருக்கணுங்கிற சுரக்காய் இருந்தாலும் போக்கே முடிஞ்சு வச்சு போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போ உணவு முறைகளில் ஆடம்பரம்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்ததே கிடையாது. ஒரு ஆட்சியாளர் எப்படி சாப்பிடுவார்களோ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அப்படிலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது கிடையாது. பல நாட்கள் பசி பட்டினியில் இருந்திருக்கிறாங்க. அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தியில் பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இரவு நேரம் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதிர்படுறாங்க. அபூபக்கர் அவர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்குறார்கள். ரசூலுல்லாஹ் அபூபக்கரை கேட்குறாங்க, அபூபக்கர் அவர்களை எதுக்கு நீங்கள் வெளியே வந்திருக்கிறீங்க? இல்லை கொஞ்சம் அப்படியே பார்க்க வந்தேன், உங்களை பார்க்க வந்தேன், பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, பசி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, அதான் வெளியே வந்தேன், பசியை மறக்கிறதுக்கு காலார நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உமர் வந்துட்டார். உமர்கிட்ட கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், மா அக்ரஜக்கையா உமர், உமர் அவர்களே நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்க? இல்லை அல்லாஹ்வின் தூதரே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பசியாக இருக்குது, சரி இப்படி பசியை மறப்புமேன்னு காலார நடந்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க 2 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்களும் இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கிறீங்களே, உங்கள் இருவரையும் எது வெளியேற்றியதோ அதுவே என்னையும் வெளியேற்றியது அப்படின்னாங்க. உங்கள் இருவரையும், நீங்கள் இருவரும் வெளியே வருவதற்கு எது காரணமோ அதுதான் எனக்கும் காரணம். என்ன? பசி, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பசியை மறப்பதற்கு காலார நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 3 பேருமே யார்? ரசூலுல்லாஹ் அவங்க. இதெல்லாம் மதீனாவில் நடந்த சம்பவம். ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது என்ன அவங்ககிட்ட இல்லை, என்ன வளம் இல்லை, எல்லா வளமும் இருந்தது, கேட்டால் கொடுப்பதற்கு பல்வேறு விதமான நிலைகள் இருந்தது, வழிமுறைகள் இருந்தது. இருந்த போதிலும் கூட
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடம்பரத்தை தவிர்த்த ஒரு தலைவராக நபிகள் நாயகம் அவர்கள் இருந்தார்கள். அந்த வழியையே அபூபக்கர் அவர்களும் பின்பற்றினார்கள், அந்த வழியவே உமர் அவர்களும் பின்பற்றினார்கள் என்பதைத்தான் இது காட்டுது. அடுத்தடுத்த ஆட்சியாளர்கள் எல்லாம் 3 பேருடைய நிலையை பாருங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பசியை மறக்க நடந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் நடப்போம். நம்ம எதுக்கு நடப்போம்? சாப்பிட்டது நெஞ்சு வரையும் போயிடும். அதுவும் நோன்பு காலத்தில் சொல்லவே வேண்டாம். இவர் சாப்பிட்றது இருக்கே, கஞ்சி குடிக்கிறது போக அதுக்கு மேல் கொண்டு சம்சா வடை, நம்ம வெள்ளை கலரில் கஞ்சி கொடுத்தோம்னா இவர் அந்த சம்சா பஜ்ஜி எல்லாத்தையும் கொட்ராக்குள்ளே கொட்டி சிவப்பு கலரில் குடிப்பார், ரத்த கலரில் குடிப்பார். பள்ளிவாசல் நிர்வாகம் பார்த்தாங்கன்னா இந்த கஞ்சி நாங்கள் காய்ச்சவே இல்லையேன்றுவாங்க. இது எங்குள்ள கஞ்சி அதை சொல்லும் போத, இது எங்கள் நிர்வாகத்தில் இந்த கஞ்சி நாங்கள் காய்ச்சலையே, யாருக்கு இந்த கஞ்சியை உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை இன்னும் கவலைப்படாதீங்க, உங்கள் கஞ்சி தான். ஒரு 2-3 கலர் சட்னி உள்ளுக்குள்ளே இருக்குது, ஒரு பஜ்ஜி 2 பஜ்ஜி உள்ளே போயிருக்குது, 3 சம்சா உள்ளே போயிருக்குன்னு சொல்லிடுவார். இப்படி சாப்பிட்டுட்டு நெஞ்சுக்கு மேலே இருக்கும். அதோட மகரிப் தொழுதோம்னா அவ்வளோதான், உள்ளதெல்லாம் வெளியே வந்துடும்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மகரிப் தொழுவோம்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்கு. அதுக்கு மேல் கொண்டு அப்படி கொஞ்சம் காலார நடப்போம். எதுக்கு? சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு. சாப்பிட்ட சாப்பாடு செரிப்பதற்கு காலார நடப்போம். இங்கே ரசூல்லா, அபூபக்கர், உமர் அவர்கள் பசியை மறப்பதற்கு நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, வாங்க நம்ம அபுல் ஹைத்தம் அவரை போய் சந்திப்போம், அவருடைய தோட்டத்திற்கு செல்வோம். அபுல் ஹைத்தம் ஒரு அன்சாரி நபித்தோழர், அவருக்கென்று ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் பேரிச்சம்பழம் பல உணவுகள்லாம் இருக்கும், பேரிச்சம்பழம் பழங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல, அதை எதிர்பார்த்து ரசூல்லா போகிறாங்க. வாங்க நம்ம அபுல் ஹைத்தம் அவர்களை போய் சந்திப்போம், ஏன்னா 2 பேரும் பசியில் இருக்கிறத பார்க்குறாங்க ரசூல்லா. அவங்களுக்கே மனசு தாங்கலை, வாங்க போவோம்னு சொல்லி அபுல் ஹைத்தம் வீட்டுக்கு போகிறாங்க. அபுல் ஹைத்தம் அவர்கள் அந்த நேரத்தில் இல்லை, இங்கே அவங்க மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபுல் ஹைத்தம் வந்துட்டாங்க. ரசூல்லா, அபூபக்கர், உமர் 3 பேரையும் பார்த்த உடனே, இன்றைய தினம் நான் பெற்றிருக்கிற விருந்தாளிகளைப் போல் வேறு எவரும் விருந்தாளிகளை பெறவில்லை, வாங்க வாங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக கூப்பிடுறாங்க. வாங்க தோட்டத்துக்கு வாங்க. தோட்டத்துக்குள்ளே உட்கார வச்சுட்டு நேராக போகிறார். ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேரித்தம்பழம், அந்த பேரித்தம்பழ கொலையை பிடுங்குறாரு. நல்ல நீர், குளிர்ந்த நீர் 2ஐயும் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க அந்த வரன்ட்டு போகிறார். ரசூல்லா அந்த பேரிச்சம்பழத்துலேருந்து சாப்பிட்றாங்க. அபூபக்கர், உமர் சாப்பிடுங்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. இந்த உணவை பார்த்து விட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், பார்த்தீர்களா அபூபக்கர் அவர்களே, நம்ம எவ்வளோ பசியில் இருந்தோம், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் பார்த்தீர்களா? வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, மினன் நஈம், இது அருட்கொடை. இப்போது நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிற இந்த உணவு, இந்த பேரிச்சம்பளம், இந்த தண்ணீர், இவைகள் அருட்கொடை. அல்லதி துஸ்அலூன அன்ஹு யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் இது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். என்னென்ன அருட்கொடை? தில்லுன் பாரிதுன், குளிர்ந்த நிழலில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உத்தபுன் தையிபுன், தூய்மையான பேரித்தம்பழங்களை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஓ மாஉன் பாரிதுன், குளிர்ந்த நீர், குடிதண்ணீரை நாம் குடித்து கொண்டிருக்கிறோம். இந்த அருட்கொடை குறித்து மறுமை நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாகணும் என்கிற நன்றி உணர்வோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபுல் ஹைத்தம் அதுக்கப்புறம் தான் போய் ஆட்டையாக இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆட்டை அறுத்து ரசூல்லாவுக்கு, அபூபக்கர் அவர்களுக்கு, உமர் அவர்களுக்கு விருந்து வைக்கிறாங்க. அந்த செய்தி ரசூல்லாவுக்கு இன்னும் தெரியலை. இதுக்கப்புறம் தான் ஆடுலாம் வரணும். அதற்கு முன்பாகவே தான் சாப்பிட்ட பேரித்தம்பழத்திற்கு, தான் குடித்த தண்ணீருக்கு, தான் அமர்ந்திருக்கிற அந்த குளிர்ந்த நிழல், அந்த நிழலுக்காக வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருட்கொடை அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி உணர்வு உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதையும் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ்வுடைய உணவுகள் எல்லாம் பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உண்ணக்கூடிய வகையில் வகை வகையான 108 வகை, 50 வகை, அதெல்லாம் இல்லை. பேரிச்சம்பழம், தண்ணி, இதுதான் பல நேரங்களில் இது கூட இல்லாதவர்களாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். சாமானிய மக்கள் எந்த உணவை உண்பார்களோ, சாமானிய மக்கள் எந்த உணவை உண்டு கொண்டிருக்கிறார்களோ, அதைத்தான், அதை விட அந்த உணவு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது. பல நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய உணவு பேரிச்சம்பழம், தண்ணி, அவ்வளோதான். ஆயிஷா அவங்க சொல்லுவாங்கல்ல, 3 மாதம்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் அடுப்பெரியாமல் இருந்திருக்கிறது. அப்போ மக்கள் கேட்பாங்க, 3 மாதம் அடுப்பெரியலைன்னா தாயே, அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன தான் நீங்கள் சாப்பிடுவீங்க? தண்ணியையும் பேரிச்சம்பழத்தையும் குடித்து எங்கள் வயிற்றை நாங்கள் நிரப்பிக் கொள்வோம். நாங்கள் எந்த ஆட்சியாளர் வீட்டில் இப்படி இருந்திருக்கிறது? 3 மாதம் அடுப்பெரியாமல். ஒரு குடிமக்கள் வீட்டை கூட அப்படி சொல்ல முடியாது. அப்படியான நிலையைத்தான் நபிகள் நாயகம் தேர்வு செய்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் நினைச்சா சுகபோகமாக வாழ முடியும், வசதி வாய்ப்புகளோடு வாழ முடியும், இந்த உலகத்தில் எந்த சிரமத்தையும் சந்திக்காமல் வாழ முடியும். அந்த வழியை ரசூலுல்லாஹ் தேர்வு செய்யலை. அல்லாஹ்வின் தூதர் விரும்பி இந்த வழிமுறையை தேர்வு செய்து கொண்டார்கள். பல நேரங்களில் பேரிச்சம்பழம், பல நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுக்குரிய உணவு என்ன தெரியுமா? பால் தான் உங்களுக்கு உணவு, அவ்வளோதான். இந்த பெருநாள் தினத்திலாம் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்டுட்டு போகக்கூடாது, நோன்பு நேரத்தில் எதையாவது உணவை சாப்பிட்டுட்டு போகணும், ஹஜ்ஜி பெருநாளில் தொழுதுட்டு வந்து சாப்பிடணும்னு. என்ன சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு போகணுங்கிறது என்ன?
இந்த பேரிச்சம்பளம் பால் இதுதான் உணவு. நம்ம 3 டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருப்போம், எது இப்படி சாப்பிட்டு போகலாமா, என்ன சாப்பிடலாம்னு. அதுக்கப்புறம் இந்த 3 டீயை குடிச்சதுக்கப்புறம் தான் டிஸ்கஸே பண்ணுவோம் நம்ம. அவங்களுக்கு உணவே அது, நமக்கு அது சாதாரண ஒரு ஆகாரமாக மாறிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவே என்னவா இருந்துச்சு? பால், பாலாடை கட்டி, பேரித்தம்பளம், இதுதான் அவங்களுக்கு உணவு. அந்த உணவு கூட பல நேரங்களில் இருக்காது. முஸ்லிமில் 4177வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கணும். ரசூல்லா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னங்கிறது நம்ம பார்க்குறோம். ஹதீஸ்களில் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு உணவுகள்லாம் அவங்ககிட்ட இல்லை. ஆனால் விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய தன்மை ரசூல்லாட்ட உண்டு. யார் வந்தாலும் ரசூல்லா அவங்கள தன்னுடைய விருந்தாளியாக ஏற்றுக்குவாங்க. அது மாதிரி மிக்தாத் அவர்களும் அவருடைய நண்பர் ஒருவரும் வருகிறார். ஏனைய சஹாபாக்கள்கிட்ட அவங்க கேட்குறாங்க, எங்களை விருந்தாளியாக ஏற்றுக்குங்க அப்படிங்கிறது வேறு வேறு வார்த்தைகளில் கேட்குறாங்க. அன்றைக்கு அவர்களிடத்தில் இருந்த வறுமையின் காரணத்தினால பிற நபித்தோழர்களே இருவரையும், மிக்தாத் அவர்களையும் அவருடைய நண்பரையும் விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக ரசூல்லா பார்க்குறாங்க, யாருமே விருந்தாளியை ஏற்றுக்கலன்னு உடனே, வாங்க இனிமேல் நீங்கள் 2 பேரும் நம்ம விருந்தாளி அப்படிங்கிறாங்க. நீங்கள் இருவரும் நம்முடைய விருந்தாளி வாங்க. சரி, நம்ம விருந்தாளி வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, பெரிய ஆடு மாடுலாம் இருக்கா, கூட்டு போய் இந்த பாருங்கள், இந்த பால் தர ஆட்டுக்குட்டி, இதிலிருந்து நம்ம பாலை கறந்துக்கணும், 3 பேரும் பங்கு வச்சு குடிக்கணும், சரியா அப்படிங்கிறாங்க. அவங்க இருவரும் ஓகே. ஏன்னா யாருமே கூப்பிடல, விருந்தாளியை யாருமே ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தாளியாக உள்ளே செல்கிறார்கள். ஓகே, இந்த பாலை நம்ம குடிச்சுக்குவோம் அப்படின்ட்டாங்க. மிக்தாதுட்டு அந்த பொறுப்பை படிச்சிட்டாங்க. மிக்தாதே, நீங்கள் தான் பாலை கறக்கணும், 3 பேருக்கும் பங்கு வச்சு தரணும், அவருக்குரிய பங்கு அவங்கவுங்க குடித்துக் கொள்ள வேண்டியது. இப்படியே சில நாட்கள் ஓடு. மிக்தாது சொல்கிறார், நான் பாலை கறப்பேன், என்னுடைய பங்கை குடிச்சிருவேன், என் நண்பருக்குரிய பங்கை, அவருடைய நண்பர் 2 பேர், சில அறிவிப்புகள் 2 பேர் வருது, என்னுடைய 2 நண்பர்களுக்குரிய பங்கை நான் கொடுத்து விடுவேன், ரசூலுல்லாவுக்கும் ஒரு பங்கை நாங்கள் தனியாக ஒதுக்கிடுவோம், நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுட்டு தூங்கிடுவோம், அல்லாஹ்வின் தூதர் வருவாங்க, நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது வந்தால் மெல்லிய குரலில் சலாம் சொல்வார்கள், சலாம் சொல்லிட்டு நேராக போவாங்க, பால் பாத்திரத்தை எடுப்பாங்க, நாங்கள் வச்சிருக்கிற பால் பாத்திரத்தை எடுப்பாங்க, குடிச்சிடுவாங்க, குடிச்சிட்டு அவங்களும் தூங்கிடுவாங்க. இது வளமை, இது அன்றாடம் நடக்கும். அன்றைக்கு மிக்தாத் சொல்கிறார், ஷைத்தான் எனக்குள்ளே வந்துட்டான் அப்படிங்கிறார். என்ன ஷைத்தான் வந்துட்டான்? ரசூலுல்லாவுக்குரிய பங்கு, எனக்கு பாலை கறந்துட்டோம், எனக்குரிய பங்கை நான் குடிச்சிட்டேன், என்னுடைய 2 நண்பர்களுக்குரிய பங்கையும் கொடுத்து விட்டேன், ரசூலுல்லாவுக்குன்னு ஒரு பங்கு தனியாக இருக்குது. இப்போ இவருக்கு பசிக்குது, மேற்கொண்டு பசிக்குது, அந்த பாலை இப்போ சாப்பிடவா வேண்டாமா இப்படின்னு ஒரு கணக்கு. அப்போ மிக்தாத் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் வெளியே தானே போயிருக்கிறாங்க, திடீர்னு ரசூலுல்லாவை யார் விருந்துன்னு அழைத்து போய் நல்லபடியாக சாப்பிட்டு வந்தால் இந்த பால் மிச்சமாயிரும்ல, அப்போ எதுக்கு பால் மிச்சமாக்கணும், நம்மளே குடிச்சிடும், ஒன்றும் தப்பு இல்லை என்று நான் குடித்து விட்டேன். ரசூலுல்லாவுக்குன்னு உள்ள பங்கு பால் அவர் குடிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஆஹா குடிச்சிட்டமே, திடீர்னு ரசூலுல்லாவை யாருமே விருந்துக்கு அழைச்சிட்டு போகாமல் பசியோடு வந்து விட்டால், பட்டினியோடு வந்து விட்டால், இந்த பங்கு பாலை குடிப்பதற்காக நேராக அந்த பாத்திரத்தின் பக்கம் சென்று விட்டால், பாத்திரத்தில் பால் இல்லை என்பதை அறிந்து கொண்டு நமக்கு எதிராக கையேந்தி விட்டால் என்ன செய்வது, இப்படி பயம் வந்துருச்சு. குடிச்சிட்டாரு, பாலை குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு பயமா இருக்கு, ரசூலுல்லாஹ் சாப்பிடாம வந்துட்டா என்ன செய்யறது, நம்ம சாப்பிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சு நான் குடிச்சிட்டேன், ஒரு வாதத்திற்கு சாப்பிடாமல் வந்து விட்டால், நேராக பால் பாத்திரத்துக்கு கிட்ட போய் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு எனக்கு எதிராக துவா செய்து விட்டால் என்ன செய்வது, ஒரே அச்சம். என்னுடைய 2 நண்பர்களையும் பார்த்தேன், அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள், நன்றாக தூங்கி கொண்டிருந்தார்கள். அவரே காரணம் சொல்றாரு, அவங்க நன்றாக தூங்குவதற்கு என்ன தெரியுமா காரணம், நான் செய்த பிழை அவர்கள் இருவரும் செய்யவில்லை, அதனால நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தப்பு பண்ணதுனால முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவங்க 2 பேரும் அதை தப்பு பண்ணல, நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் போர்வையை போர்த்தி கொண்டேன். மிக்தாத் சொல்றாரு, என்னுடைய 2 நண்பர்கள் உறங்குவதை போல நானும் பாவனை செய்து கொண்டு, அவங்க உண்மையில தூங்கிட்டாங்க, நான் பாவனை செய்து கொண்டிருந்தேன். போர்வையை போத்திக்கிட்டு ஒரு ஓரமாக ரசூலுல்லாஹ் வர்றாங்களா, எப்படி வந்து நேராக பால் பக்கமாக போகிறாங்களா, தூங்குறதுக்கு போகிறாங்களா பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அதே மாதிரி மெல்லிய குரலில் சலாம் சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை தூங்கி கொண்டு இருப்பவர்களை இடையூறு கொடுக்குற விதமாக சலாம் சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் விழித்து கொண்டிருப்பவருக்கு கேட்கும் வகையில் சலாம் சொல்வார்கள். அவங்க சொல்லக்கூடிய சலாம் என்பது தூங்கி கொண்டிருப்பவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, விழித்து கொண்டிருப்பவர்களுக்கு கேட்காமல் இருக்காது, அப்படி சலாம் சொல்லிடுவாங்க. உள்ளே வர்றாங்க, சலாம் சொல்லிட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நேராக பால் பாத்திரத்துக்கிட்ட போகிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ என்ன அர்த்தம், வெளியே சாப்பிடாம வர்றாங்க. ஆஹா அவ்வளோதான், பால் பாத்திரத்துக்கிட்ட போகிறாங்களே, என்ன செய்யன்னு இவர் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பயந்துக்கிட்டு இருக்கிறாரு. திறந்து பார்க்குறாங்க, பாத்திரத்தில் பால் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு ஒன்று இப்படி கையை தூக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். இவருக்கு இன்னும் மேற்கொண்டு அச்சம், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, என்ன துவா கேட்க போகிறாங்கன்னு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் அஸ்கானி, இறைவா எனக்கு உணவளித்தவருக்கு நீயும் உணவளிப்பாயாக, என்னுடைய தாகம் தீர்த்தவருக்கு நீயும் தாகத்தை தீர்ப்பாயாக. இந்த துவாவை செஞ்சாங்க. வளமையாக ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய துவா, அதைத்தான் செய்தார்கள். இதை நாமளா இருந்தோம், நீங்க இறைவா என் பாலை எவன் குடித்தாலும் அவன் நாசமாகட்டும்,
அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பம், அடுத்த தலைமுறை, 7 தலைமுறை 8 தலைமுறைன்னு சேர்த்து சாபம் கொடுக்கும். ரசூலுல்லாஹ் என்ன, இறைவா எனக்கு யார் சாப்பிட தந்தாரோ அவருக்கு நீ சாப்பிட கொடு, அவருடைய பசியை நீ போக்கிவிடு, என்னுடைய தாகம் தீர்த்தவரினுடைய தாகத்தை நீ தீர்த்து விடு. வளமையாக அல்லாஹ்வின் தூதர் செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்தார். இது பார்த்த உடனே இவருக்கு அப்படியே ஒரு கணம் ஷாக் ஆயிடுச்சு. எதுவுமே ரசூலுல்லாஹ் பண்ணலையே, நமக்கு எதிராக சாப அழைப்புலாம் ஒன்றும் கேட்கல, வளமையாக துவா செய்து விட்டு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. மனசு சங்கடமாயிருச்சு. நான் கிளம்பிட்டேன். கத்தி எடுத்துக்கிட்டு போகிறார். எதுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய பசியை இப்போ போக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, ஆடை அறுத்துருவோம், ஆடை அறுத்து சமைச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். நான் கத்தியை கொண்டு, ஏன்னா பால் அதுக்கப்புறம் சுரந்திருக்காது இல்லை, அப்படி கணக்கு பண்ணிட்டு போகிறார். கத்தியை அறுப்பதற்கு சென்றேன், ஆட்டின் மடுவை பார்த்தேன், மீண்டும் அந்த ஆட்டில் பால் சுரந்திருந்தது. உடனடியாக பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாலை கறந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து, அல்லாஹ்வின் தூதரே குடியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்கள் குடித்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் 2 பங்கு அவர் குடிச்சிருக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பங்கையும் சேர்த்து குடிச்சிட்டாரு. ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் குடித்து விட்டீர்களா? இப்போ ஆமாம்னு சொன்னால் அதை சேர்த்து சொல்லணும், இல்லைன்னா பொய்யா போயிடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி கேட்கும்போது எந்த பதிலும் சொல்லலை. யார்? மிக்தாத் அவர்கள் ரொம்ப உஷாரா எந்த பதிலுமே சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் குடிங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் குடிங்க அல்லாஹ்வின் தூதரே அப்படியான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டாங்க. நாங்கள் நீங்கள் குடிங்க, இல்லை நீங்கள் நல்லா குடிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் பசி தீர குடித்து விட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. மிக்தாதை நீங்கள் குடிக்கிறீங்களா, குண்டாங்கன்னு வாங்கி குடிக்கிறார். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் மிக்தாத் அவர்கள். அவங்களாம் சின்ன வயசு இளைஞர், யங்ஸ்டராக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மிக்தாத் அவர்கள் விழுந்து விழுந்து சிரிப்பதை பார்த்து கேட்டாங்க, மிக்தாதே ஏதோ சேட்டை பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுதா, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த சம்பவத்தை எல்லாம் சொன்னார்கள். கறந்த அந்த ஆட்டில் மீண்டும் பால் சுரந்திருப்பதையும் சேர்த்து சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு குறிப்பிட்டார்கள், இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருள், அல்லாஹினுடைய அருள் தான் அந்த பாலில் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே பால் கறந்த ஆட்டில் மீண்டும் பால் சுரந்திருப்பது இறைவனுடைய ரஹ்மத்து. தன்னுடைய பங்கு பாலை குடிச்சதை பற்றிலாம் அவர் கவலைப்படல, அதை பற்றி கேட்கவே இல்லை. அல்லாஹினுடைய ரஹ்மத்து இது. பாருங்க, மீண்டும் நமக்கு பால் கிடைச்சிருக்குல்ல. உங்களுடைய 2 நண்பர்களையும் நாம் எழுப்பியிருக்கலாம் அல்லவா. இறைவனின் இந்த ரஹ்மத்தில் மீண்டும், ஏற்கனவே பால் கறந்த ஆட்டில் மீண்டும் பால் சுரந்திருக்கிறது என்றால் இது இறைவனின் ரஹ்மத்து. இந்த ரஹ்மத்தில் உங்களுடைய 2 நண்பர்களையும் நாம் பங்கெடுக்க செய்திருக்கலாமே அப்படின்னாங்க. அவங்களும் எழுப்பியிருக்கலாம்ல. அவர் ஆல்ரெடி இவரை விட்டுட்டு தூங்குனதுனால அவர் சொல்றாரு, என்னுடைய இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்கிறீங்க, உங்களுக்கு பங்கு கிடைச்சிருச்சு, எனக்கும் பங்கு கிடைத்து விட்டது. அந்த என்னுடைய 2 நண்பர்களுக்கும் கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன, அந்த யங்ஸ்டர் அந்த வயசுக்குரிய பக்குவத்திலேயே சொன்னாங்க. இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியா பார்க்கணும். அப்போ இந்த நீண்ட நெடிய சம்பவத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அன்றாட உணவு முறையை நம்ம பார்க்குறோம், ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்குறோம். பெரிய அளவுக்கு ஆடம்பரம்லாம் இல்லை, பல வகை சாப்பாடு அப்படிலாம் இல்லை. விருந்தாளிகள் வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் வாங்க நம்ம வீட்டில் தங்கிக்கங்க, விருந்தாளிகளை ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்குன்னு தனியாக இடத்த ஒதுக்கி கொடுக்குறாங்க, தான் என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுத்துட்றாங்க. நம்ம பால் தான் சாப்பிட்றோம், அந்த பாலை நம்ம 3 பேரும் பங்கு வைத்துக் கொள்வோம், நாம் 4 பேரும் பங்கு வைத்துக் கொள்வோம். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. பல நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுக்கு வர்ற விருந்தாளிகள் கொடுக்கறதுக்கு சாப்பாடு இருக்காது, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியாக இருப்பாங்க. வீட்டில் மனைவிமார்கள்ட்டெல்லாம் கேட்டு அனுப்பி வைப்பாங்க, விருந்தாளி வந்திருக்கிறாங்க, சாப்பிட ஏதாவது இருக்கா, இல்லாமல் கூட்டு போயிட முடியாதுல்ல. மனைவிமார்கள் அனைவரும் சேர்ந்து சொல்வார்கள், ஒன்றுமே இல்லை, தண்ணி தானே இருக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே. அப்போ சபையில் கேட்பாங்க, என் விருந்தாளி என் சார்பாக யாராவது கூட்டு போகிறீங்களா? அன்சாரி நபித்தோர் எழுந்து தான் கூட்டு போனார். இப்படிலாம் சம்பவங்கள் இருக்கிறத பார்க்கணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விருந்தாளிக்கு உணவு கொடுப்பதற்கு கூட போதிய வசதி இல்லாமல் சக்தியற்றவர்களாக நபிகள் நாயகம் இருந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை ஒரு ஆட்சித் தலைவராக ரசூலுல்லாஹ் இப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. இறை தூதராக மட்டுமே நம்ம பார்க்குறோம், ஒரு ஆட்சித் தலைவராக இருந்தும் இந்த அளவிற்கு எளிமையான வாழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள். ஏன்? மக்கள் நலனின் மீது அக்கறை. ஒரு ஆட்சித் தலைவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ரோல் மாடலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செட் பண்றாங்க. இஸ்லாமிய ஆட்சியாளரா இப்படி இருங்க, உங்களை நீங்க வளப்படுத்திக்காதீங்க, உங்க சொத்துக்களை சேர்க்கணும்னு நினைக்காதீங்க, உங்க சொத்து அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை உங்க வாரிசு அவங்க வாரிசு அதையெல்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க, இப்போதைக்கு இருக்கிறத சாப்பிட்டுட்டு மக்கள் நலத்தோடு இருக்க வேண்டும். இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி முறையை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் நீங்க பாருங்க, புகாரில 1635வது இலக்கத்தில் பதிவான செய்தி, ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்யறதுக்கு போறாங்க. அதுதான் இறுதி ஹஜ் என்று சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் செய்த ஹஜ் ஒன்று தான், அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஹயாத்தா இல்லை, அதனால அந்த ஹஜ்ஜுக்கு பேரை இறுதி ஹஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹஜ்ஜுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் அவர்கள்
இந்த தண்ணீர் பந்தல் இருக்கும்ல, ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய பணி, அந்த பந்தல் இருந்து கொண்டு ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தண்ணீர் பந்தலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அப்பாஸ்கிட்ட கேட்குறாங்க, இஸ்கினி, அப்பாஸ் நமக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்க அப்படிங்கிறாங்க. தண்ணீர் பந்தல் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு ரசூல்லா வந்து இறுதி ஹஜ்ஜின் போது அந்த இடத்துக்கு வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க, இஸ்கினி, அப்பாஸ் அவர்களே எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தன்னுடைய பெரிய தகப்பனார்ட்ட கேட்குறாங்க. அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே இந்த தண்ணி உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் ஃபதுல் பின் அப்பாஸ், அந்த ஃபதுல் அவர்களை சொல்லி, ஃபதுலே உங்கள் அம்மாட்ட போங்க, பக்கத்து வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாட்ட போய் வீட்டில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. இது ஹப் இலா உம்மிக்க ஃபஅதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஷராபி மின் இந்திஹா, உங்கள் அம்மாவிடம் சென்று அங்குள்ள தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாருங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படின்னு கேட்டு எடுத்துட்டு வாங்க, அதை கொடுப்போம்னு சொல்லி அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த தண்ணியில் வேண்டாம், இதையே தாங்க எனக்கு, இஸ்கினி, அப்பாஸ் அவர்களே உங்கள் வீட்டில் உள்ள தண்ணி வேண்டாம், எனக்கு இதுதான், இந்த தண்ணியவே தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பாஸ் அவர்கள் பதில் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த தண்ணி உங்களுக்கு வேண்டாம், இன்னஹும் யஜஅலூன ஐதியஹும் ஃபீஹி, இது மக்கள்லாம் தங்களுடைய கைகளை புழங்கி இருக்கிறார்கள், கையெல்லாம் பல பேர் விட்டு ஒரு மாதிரியாக இருக்குது தண்ணி, அதனால தான் நம்ம வீட்டில் தூய்மையான தண்ணி இருக்குது, அதை குடிங்க, இது வேண்டாம், உங்களுக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்பாஸ் அவர்கள் அப்படி சொன்னதற்கு பிறகும் இல்லை எனக்கு இந்த தண்ணி தான் வேணும், மக்கள் எந்த தண்ணியை குடிக்கிறார்களோ, ஹாஜிகள் எந்த தண்ணீரை குடிக்கின்றார்களோ அந்த தண்ணீர் தான் எனக்கு வேண்டும், இதே தாங்கன்னு கேட்டு ஷரீப மின்ஹு, அதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து குடித்து கொண்டார்கள், அந்த தண்ணியவே குடிக்கிறாங்க. அடுத்து ஜம்சம் நீரூற்றுக்கு செல்கிறார்கள். அங்கே மக்கள் சஹாபாக்கள்லாம் சேர்ந்து தண்ணீரை எடுத்து கீழே இருந்து எடுத்து ஹாஜிகள் ஜம்சம் எடுத்துக்கிட்டு போவாங்கல்ல, அது ஆரம்பத்திலிருந்து தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. கீழே இருந்து தண்ணீர் எடுத்து சுமந்துக்கிட்டு வராங்க. அன்றைக்கு மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி வசதிகள்லாம் அன்னைக்கு இல்லை, தோளில் வச்சு சுமந்து ஹாஜிகளுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பணியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இஅமலு, நல்ல வேலை பாருங்க, ஃபஇன்னக்கும் அலா அமலின் சாலிஹின், நல்ல பணியை, நல்ல அமலும் சாலிஹின், அற்புதமான பணியை நீங்கள் செய்கிறீர்கள், சிறந்த நல்ல அமலில் ஈடுபடுகிறீர்கள். காரணம் என்ன, ஹாஜிகளுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கறது ஒரு சிறப்பான ஒரு காரியம், நன்மையான ஒரு காரியம். அப்போ நல்ல கொள்கையின் அடிப்படையில் இருந்து கொண்டு இந்த பணியை நீங்கள் செய்தால் அல்லாட்ட உங்களுக்கு கூலி இருக்கு, சிறந்த பணி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொன்னாங்க, லவ்லா அன் துகுலபு, நீங்கள் உங்களுக்குள்ள முண்டியடித்துக் கொள்வீர்கள் என்று இல்லாவிட்டால் ல நஸல் து, நானும் உங்களோடு சேர்ந்து இறங்கிக் கொள்வேன், ஹத்தா அலஉல் ஹப்ல அலா ஹாதிஹி, இந்த கயிற்றை என்னுடைய தோளின் மீது நானும் சுமந்து கொள்வேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நானும் கீழே இறங்கிடுவேன், கீழே இறங்கினா நீங்களாம் என்ன மேலே வருவீங்க, முண்டி அடிப்பீங்க, இந்த முண்டி அடிக்கிற பிரச்சனை இல்லை என்று சொன்னால் நானும் கீழே இறங்கி உங்களோடு சேர்ந்து ஜம்சம் நீரூற்றை என்னுடைய தோளில் சுமந்து மக்களுக்கு நான் விநியோகிப்பேன் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. நான் இறங்கினா உங்களுக்கு காரியம் கெட்டு போயிடும், பண்ணுறது பண்ணுங்க, நல்லபடியாக பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது நடைபெறக்கூடிய சம்பவம், இறுதி ஹஜ்ஜின் போது இந்த சம்பவம் நடைபெறுகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, மக்கா மதீனா அதை சுற்றிலும் உள்ள ஏனைய நிலப்பரப்புகள் எல்லாமும் ரசூலுல்லாஹினுடைய சாம்ராஜ்யமாக மாறிடுச்சு, பெரிய அதிபதியாக ரசூலுல்லாஹ் மாறிட்டாங்க, பெரிய ஆட்சியாளராக ரசூலுல்லாஹ் மாறிட்டாங்க, ஏகபோகமான செல்வம் இஸ்லாமிய அரசில் சேர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், தனி கியூவில் இல்லை, எனக்கு தனி கியூவில் வேண்டாம், தனி தண்ணீர் வேண்டாம், மக்கள்லாம் எந்த தண்ணீரை குடிக்கிறார்கள், மக்கள் எந்த வரிசையில் இருக்கிறாங்க, அதிலே நான் வர, எனக்கு அந்த தண்ணீரே தாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் இந்த பதவியை பொறுப்பையெல்லாம் சொகுசாக பார்க்கலன்னு அர்த்தம். பதவி என்பது ஒரு சொகுசு கிடையாதுங்க, இன்னைக்கு அப்படித்தானே பார்க்கப்படுகிறது. அதனால தானே வேட்பாளராக நிற்பதற்கு கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை இறைக்கிறார்கள், செலவு செய்கிறார்கள். கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை இறைப்பதற்கு என்ன காரணம், எதனால் அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை இதில் செலவு பண்ணுறாங்க? மக்கள் சேவை என்று இதை பார்ப்பார்களேயானால், ஒரு பொறுப்புமிக்க பணி என்று இதனை பார்ப்பார்களேயானால், இந்த பொறுப்புமிக்க பணிக்கு வருவதற்கு, சேவைக்கு வருவதற்கு இவ்வளவு கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை செலவு பண்ண தயாராக இருப்பாங்களா? அப்போ இது எப்படி பார்க்கல, அவங்க சேவையாக பார்க்கல, இது நமக்கு லாபம் தரக்கூடிய ஒன்று, இது நமக்கு பெரும் அளவில் பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய ஒரு அம்சம், இதில் நமக்கு சொகுசு இருக்கிறது, பதவி என்பது நமக்கு அந்தஸ்து, பதவி என்பது நமக்கு கௌரவம், இப்படி எல்லோரும் பார்த்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை எல்லோரும் பதவியை, பொறுப்பை, அந்தஸ்து என்று பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவி என்பது அந்தஸ்து அல்ல, அது பொறுப்பு, பதவி என்பது சுகம் அல்ல, அது சுமை, மக்களினுடைய பொறுப்புகளை தாங்கள் சுமக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான நெறியை ஒரு ஆட்சியாளர் என்கிற முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியாளர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க பேங்க் பேலன்ஸை கேட்போம்,
சொத்து பட்டியல் கேட்ப எவ்வளோ இருக்கும்? ஏகபோகமாக வைத்திருப்பார்களா இல்லையா? சாதாரண வார்டு கவுன்சிலரே கோடிக்கணக்கில் வச்சிருப்பாருன்னா நம்ம மற்ற ஆட்சியாளர்களை பற்றி பேசணுமா? பெரும் அளவுக்கு உண்டான ஆட்சியாளர்கள்னால் இங்கே வைத்திருப்பதை தாண்டி உள்ளூர்லேயே வங்கியில் ஏராளமான பணங்கள் வைத்திருப்பார்கள், பல நிலப்பழங்களை வாங்கி வைத்திருப்பார்கள், பல பினாமிகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். இங்கே வச்சிருக்கிறது பத்தாதுன்னு சொல்லி சுவிஸில் வேற போட்டு வச்சிருப்பார். அது பத்தாது என்று சொல்லி துபாயில் ஃப்ளாட் வாங்கி வச்சிருப்பார். அது பத்தாதுன்னு இன்னும் பல்வேறு கண்ட்ரிகளில் முதலீடு செய்திருப்பார். அப்போ யாருக்கு எவ்வளோ அவருடைய பொருளாதார கசானா என்பது எவ்வளவு விரிவடைகிறது பாருங்க. ஆட்சியாளர்களின் பொருளாதார பலம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கஜானா என்ன இருந்துச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய பேங்க் பேலன்ஸில் என்ன இருந்தது? தான் மரணிக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய சொத்து பத்துக்களை வச்சிருந்தாங்களா? ஒரு ஆட்சியாளருங்கிற வகையில் மக்களுக்கானதை வச்சிருந்தாங்க. பொது கருவூலத்தில் நிரம்ப இருந்தது. தன்னுடைய கருவூலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் சேமித்து வைக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்கு போவாங்க, பேசுறதுக்காக வேண்டி போகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அறையை பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை. ஒரு கைப்பிடி கோதுமை, பதனிடப்படாத தோல், சிதறி கிடக்கக்கூடிய தானியங்கள், இதுதான் இருந்துச்சு. மெத்தை கூட இல்லை, விரிப்பு கூட இல்லை. ஒரு கோரை பாய், ஈச்சம் பாயின்னு சொல்லுவோம்ல, அது போன்ற ஒரு பாயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்தாங்க. அந்த படுத்தனுடைய தழும்பு ரசூலுல்லாஹ்வுடைய விழாப்புறத்துல எல்லாம் இருக்கு. உமர் அவங்க அழுகிறாங்க, கட்டுப்படுத்த முடியாமல் அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உமரை எதுக்காக இப்போ அழுகிறீங்க? வேற எது விஷயமா பேச வந்தாங்க. சுற்றி முற்றிலும் பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நிலையை பார்த்து விட்டு உமர் அவர்கள் அழுதார்கள். நபிகள் நாயகம் காரணம் புரியாமல் கேட்டார்கள், ஏன் உமரை அழுகிறீர்கள்? நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் உமர் அவர்கள் பதில் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பாருங்க கைசரை பாருங்க, கிஸ்ராவை பாருங்க, ரோமு பாரசீகம் அந்த நாட்டு மன்னர்களெல்லாம் பார்த்தா இந்த உலகத்தில் உள்ள எல்லா வளமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வான்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர், பாருங்கள் எவ்வளோ இதுதான் உங்கள் ஆதிஹி ஹிசானத்துக், இதுதான் உங்கள் கஜானாவா, இதுதான் உங்கள் கருவூலமா? ஒன்றுமே இல்லையே. நான் பார்க்கின்றேன், உங்கள் அறையில் பார்க்கின்றேன், ஒன்றுமே இல்லை. உங்கள் விழாப்புறத்தை பார்க்கிறேன், தழும்பு நிறைந்திருக்கிறது. நீங்கள் யார்? அல்லாஹ்வினுடைய தூதர், ஏன் இப்படி நீங்கள் கஷ்டப்படணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அற்புதமான முறையில் பதிலளித்தார்கள். இப்னுல் கத்தாபின் மகனை, அவர்களுக்கு இந்த உலகம் வழங்க நீங்கள் யாரையெல்லாம் முன்மாதிரி என்று சொல்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த உலகம் வழங்கப்பட்டு விட்டது, நமக்கு மறுமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா? நமக்கு மறுமை இருக்குங்க, என்ன இந்த உலகத்தில் அது இல்லை இது இல்லைங்கிறீங்க? என்னுடைய விழாவில் உள்ள தழும்பை பார்த்துட்டு பேசுறீங்களா? தானியங்களை பார்த்து விட்டு சொல்கிறீர்களா? இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்கிறீர்களா? உலகத்தை விட்டுருங்க, மறுமையை பாருங்க, எனக்கு மறுமை இருக்கிறது, எனக்கு இந்த உலகத்தின் சுகபோகம் தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை போல் ஒரு ஆட்சியாளர் செயல்பட முடியாது, உலகத்தின் இன்பங்களை உதறி தள்ளிவிட்டு வாழ முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேர்மையை கற்றுத்தருகிறார்கள் அல்லவா? மக்களின் பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும், மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நேர்மையை கற்றுத்தருகிறார்கள். அந்த நேர்மையை, அந்த எளிமையை, அந்த முன்மாதிரியை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கடைபிடிப்பார்களேயானால் மக்களின் வாழ்வில் வசந்தம் வீசும். அப்படிப்பட்ட அற்புதமான உன்னத நெறியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதரினுடைய அந்த உன்னதமான ஆட்சி நெறிமுறையில் வேறு என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.